ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அந்த கைங்கரியத்தை பண்ணலாமே. இது பகவத் விஷயத்திலயா இருக்கட்டும், பாகவத விஷயத்திலயா இருக்கட்டும், ஆச்சாரிய விஷயத்திலயா இருக்கட்டும். ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுகிறார் என்றால் அதுக்கு தகுந்தபடி நாம் திரும்பி பண்ண வேண்டும். அது முடியாது என்று தெரிந்து கொண்ட பிறகு என்ன பண்ணணும்? நம்மால் ஆனதை பண்ண வேண்டும். அது ஆச்சாரியின் விஷயத்திலே இருக்கட்டும், பகவத் விஷயத்திலே இருக்கட்டும். நமக்கு சொரூபமே தொண்டு பண்ணிக்கொண்டே இருப்பதுதான். இந்த உடலே மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான். பரோபகாரம் இதம் சரீரம் என்றே சொல்லுவார்கள். இந்த உடம்பே எதுக்காக இருக்கிறது? மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்ன? சேஷத்துவம். இந்த சேஷத்துவத்துக்கு தகுந்ததான செயல் என்ன? கைங்கரியம் என்று காட்டப்படுகிறது. அதனாலே நாம் பகவானிடத்திலேயோ ஆச்சாரியனிடத்திலேயோ அவர்கள் பண்ணின உபகாரத்துக்கு நம்மாலே தகுந்த விதத்திலே உபகாரம் பண்ண முடியாது, பிரதியுபகாரம் பண்ண முடியாது. பகவான் நமக்கு அத்வேஷம், ஆபிமுக்கியம், சாது சங்கம் இதையெல்லாம் ஏற்படுத்தி ஒரு ஆச்சாரியனிடத்திலே சமாசிரணம் பண்ணிக்கொள்ளும்படிக்கும், ஆச்சாரியர்களிடத்திலே சத் விஷயங்களை கேட்டு ஞானோபஜீவனம் பண்ணும்படிக்கும் பகவான் தான் நமக்கு அந்த பெரிய கருணையை பண்ணியிருக்கிறான், பெரிய உதவியை பண்ணியிருக்கிறான். அப்படி நாம் ஆச்சாரியர்களிடத்திலே விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது ரகசியார்த்தங்கள் முக்கியமாக எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ பேர் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவர்களை எல்லாம் பொதுவாக குரு என்ற சப்தத்தாலே நமக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை போக்குபவர் என்று இந்த குருங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். ஆனா இந்த குரு என்பது யாரிடத்திலே மிக பொருத்தமாக அமையும் என்றால் நமக்கு ரகசியத்திரயத்தை நன்றாக உபதேசிப்பவர், அதற்கு தேவையான ஞானத்தை கொடுப்பவர். அவர்களுக்கு தான் அந்த குருங்கிற சப்தமே, ஆச்சாரியங்கிற சப்தமே நன்றாக பொருந்தும். ஏன்னா அவர்கள் தான் நமக்கு நன்றாக பகவானை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறார்கள். பகவானை பத்தி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. பகவானை பத்தி தெரியாது, அந்த பகவானை அடையக்கூடிய வழி தெரியாது, அடைஞ்சு என்ன பண்ண போறோம் அது தெரியாது, நான் யார் அதுவும் தெரியாது, நமக்கு எது விரோதி இது எதுவும் தெரியாது. இது எதுவுமே தெரியாதான்னு எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் மட்டும் ஆயிடுது. அர்த்த பஞ்சகம் தான் மிக மிக முக்கியம். நம்முடைய சம்பிரதாயத்தை அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டுன்னு திருமந்திரத்தை பிள்ளைலோகாச்சாரியார் காட்டுகிறார். திருமந்திரத்தை விளக்கும் பொழுது மூக்ஷப்படியிலே நாம் அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு. அதாவது 5 அர்த்தம். அது தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்றால் 5 அர்த்தம், அர்த்த பஞ்சகம். இந்த அர்த்த பஞ்சகத்தை நமக்கு யார் தெளிவாக எடுத்து எடுத்து சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர் தான் ஆச்சாரியன் என்று சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கு நாம் பிரதி உபகாரமாக என்ன பண்ண முடியும்? இந்த அர்த்த பஞ்சகத்தை சொல்லிக் கொடுப்பதனால் நமக்கு என்ன ஏற்படுகிறது? நல்ல தெளிவு ஏற்படுகிறது. நாம் யார், நாம் நம்மை படைத்த பகவான் யார், அந்த பகவானை அடைவதற்கான வழி என்ன, அடைந்து அந்த பகவானுக்கு என்ன பண்ண போகிறோம், இத்தனை நாள் ஏன் அடையாமல் இருக்கிறோம் என்று இப்படி ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், உபேய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் என்று 5 விஷயங்களையும் நன்றாக நாம் அறிந்து கொண்டால் அதற்கு பிறகு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியமானது நன்றாக பரிமளிக்கும். ஒரு விஷயமே தெரியாமல் ஒரு வேலையை செய்வது எப்படி இருக்கும்? விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டு வேலையை செய்வது எப்படி இருக்கும்? அதுக்கு வித்தியாசம் இருக்குமே. அப்படி இந்த அர்த்த பஞ்சக ஞானம் ஏற்பட்ட பிறகு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியமும் நன்றாக பரிமளிக்கும். இந்த பகவானை அடையும் பொழுது அவனுக்கு நாம் அந்த தொண்டு பண்ணக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுதும் நம்முடைய உண்மை நிலையை அறிந்து கொண்டு தொண்டு பண்ணுபவர்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியனுக்கு நாம் என்ன பிரத்யுபகாரம் பண்ண முடியும்? ஒரு பிரத்யுபகாரம் பண்ண முடியும். அதனால எதுவுமே பண்ண வேண்டாம் விட்டுடுதாமா? அவர்கிட்ட போய் கேட்டாலும் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு ஆச்சாரியன் சொல்லிடுறார். அதே போலதான் பகவான்கிட்ட போய் நாம் என்ன உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அவர் வாயே திறக்க மாட்டார் அர்ச்சாவதாரத்துல. அவரே எதுவும் கேட்கல. இல்ல ஆச்சாரியத்துல போய் கேட்டோம் என்ன வேணும்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும், எனக்கு எல்லாம் பெருமாள் கொடுத்திருக்காருன்னு சொல்லிடுறாரு. சரி விட்டுடலாமா? அப்படியே விட்டுடலாமான்னா இல்லை இல்லை. நம்முடைய பூர்வர்கள் எல்லாருமே நம்மால ஆன வரைக்கும் நம்முடைய சக்திக்கு தகுந்தபடிக்கு ஆச்சாரியனுக்கும் பகவானுக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது உடம்பாலே செய்வதாக இருக்கட்டும், திரவியத்தாலே செய்வதாக இருக்கட்டும். நம்முடைய கடமை நம்முடைய ஆச்சாரியனுடைய தேகத்தை ரட்சிப்பது. அதே போல நம்முடைய கடமை பகவானுடைய கைங்கரியங்களை நாம் நன்றாக பண்ணுவது. அப்படி நாம் நன்றாக புரிந்து கொண்டு அதை நன்றாக பண்ணக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். இந்த உலகத்திலே நாம் இருக்கிறதெல்லாம் இனிமேல், அதாவது பஞ்சசம்ஸ்காரமான பிறகு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்னது? இதெல்லாம் ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி. பரமபதத்துல போய் பகவானுக்கு தொண்டு பண்ணணும், அதுக்கு நாம் இங்கேயே தயாராகிறோம். இங்க இருந்தே நமக்கு அதுக்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சியை கொடுப்பவர் யாரு? நல்ல அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் தான்.
அவர் அந்த பயிற்சியை கொடுத்து நமக்கு நாம் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்தி நல்ல நிலையிலே கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டவருக்கு நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த ஆச்சாரியனுக்கு உபகாரம் பண்ண வேண்டும். நம்முடைய கடமையே என்னது? ஆச்சாரியனை பார்த்துக் கொள்வதுதான் முதல் கடமையாக இருக்கணும். அப்படி அந்த ஆச்சாரனிடத்திலே அவ்வளவு பக்தியோட இருக்கணும். இது பகவானிடத்திலே இருக்கக்கூடியதே இங்கே சென்ற பதிகத்திலே நாம் அனுபவித்தோம். பகவானுக்கு சொன்னது ஆச்சாரியனுக்கும் பொருந்தும். இது பிரதம பருவ நிஷ்டை, அது சரம பருவ நிஷ்டை. எப்பொழுதுமே அதை சேர்த்தே தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டும்போது பிரதம பருவ நிஷ்டை, சரம பருவ நிஷ்டை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் காட்டுகிறார்கள். அப்படி நமக்கு என்று இருக்கக்கூடியது. இதைத்தான் ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார். சரி, நாம் கைங்கரியம் பண்ணலாம். இந்த கைங்கரியம் பண்ணினாலே எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும். அதுக்கு மேலே அவன் வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org